ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி இதனுடைய அப்டேட்ஸ், நெக்ஸ்ட் மொமெண்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து டெலிகிராம் சேனலில் என்னால் ஜாயின் பண்ண முடியல சார், எப்படி ஜாயின் பண்ணணும்னு தெரியல அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களா, இதுக்கு வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும் பாருங்கள். கிட்டத்தட்ட 10,000க்கும் மேலே சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் இருப்பாங்க. 10,000க்கும் மேலே இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிட்டு இருக்கணுங்க. ஒரு சில விருப்பம் இல்லாதவங்க எக்ஸிட் ஆகிட்டு இருப்பாங்க, விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் மொத்தத்தில் 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. இதில் நம்மளுடைய வீடியோஸ் மட்டும்தான் இருக்குமே தவிர இதில் வந்து டிப்ஸ் கால்ஸ் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் அதை அது தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா இந்த சேம் என்னுடைய பேர்லேயே என்னுடைய ஃபோட்டோலாம் போட்டு கூட அது வந்து இல்லீகலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. அதை டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற பேரில் அது என்னுடைய சேனல் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒன்லி ஃபார் வீடியோஸ் வரும். ப்ளஸ் என்னோடய லைவ் மார்க்கெட்டில் வியூஸை ஷேர் பண்ணிட்டுருவேன். ஒரு சப்போர்ட் ஜோனாக இருக்கட்டும், ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், ஒரு பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகளாக இருக்கட்டும், அது மட்டும் தான் ஷேர் பண்ணிட்டு தவிர இந்த மல்டி ட்ரேட்ஸ், இந்த மாதிரி டபுள் ட்ரிபிள் பணம் போடுறது, இந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அது புரிஞ்சுங்க. ஃபஸ்ட் அது ஸ்டடியாக இருந்து இந்த சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, சரி சார். நிஃப்டி வந்து புதிய உச்சத்தை மீண்டும் தொடுமா? அதாவது இப்போ ஏற்கனவே வந்து 27,000 கிட்ட வந்து திரும்பிடுச்சு. திரும்ப வந்து 27,000 ப்ரைஸ் போகுமா அப்படின்ட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போது நம்ம அதே சமயத்தில் இன்ட்ராடே ட்ரேடிங்கையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வியூஸில் இன்ட்ராடேக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும், இப்போ புதிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு கன்ஃபர்மேஷனாக அந்த வீடியோ அமையும். இப்போ வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வீக்லி சார்ட்டு. அதாவது இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வீக்லி கேண்டில்ஸ் இது. ஸோ வீக்லி கேண்டில்ஸில் வந்து ப்ரைஸு கரெக்ஷன் வந்துட்டுருக்குது. ஆப்வியஸ்லி தப்பில்லை, கரெக்ட் தான். இந்த கேண்டில்ஸ் கீழே வர சொல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே வந்து அந்த ஒரு 25,000 அதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் அதில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஒரு பேஸ் அமைச்சிட்டு அதில் வந்து சப்ளை ஜோன் வந்து க்ரியேட் ஆகிருக்கு 25,000 கிட்டே. இப்போது நமக்கு இந்த இடத்துல நிஃப்டி வந்து மேலே போகணும், கன்ஃபர்மேஷன் வரணும் அப்படின்னா இந்த 25,000க்கு மேலே வந்து ப்ரைஸ் க்ளோசிங் கொடுக்கணும் நெக்ஸ்ட் கேண்டில். அதாவது இந்த நெக்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல க்ளோசிங் கொடுக்கணும். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நடக்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து கீழே ஒரு பேஸ் அமைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. அதாவது இந்த சப்போர்ட் கிட்ட ஒரு பேஸ் அமைக்க ட்ரை பண்ணிகிட்ருக்குது. இன்னும் கன்ஃபர்மேஷன் ஆகல, வெயிட் பண்ணுங்கள். இப்போது இந்த இடத்துல வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படின்றதுல வந்து இந்த இடத்துல வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். நீங்கள் வந்து ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து க்ளோசிங்காக வெயிட் பண்ணணும். அதாவது 25,000க்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்தாலும் வழியே நீங்கள் வந்து திரும்ப வந்து அகைன் வந்து அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் புதிய உச்சத்தை வந்து 27,000 அந்த தூரத்தை கடக்க முயற்சி பண்ணணும் இந்த இடத்துல டிஸ்டன்ஸ். ஓகே, ஆனால் இந்த இடத்துல நான் பாட்டம்லேயே பை பண்ணிக்கிட்டு போகிறேன், இந்த இடத்துல சப்போர்ட் ஜோன் இருக்குது அப்படின்றது வெரி டேஞ்சர். ஏன்னா இந்த இடத்துல வந்து எதுவும் கிளாரிஃபிகேஷன் இல்லை. ஜஸ்ட் உங்களுக்கு பேஸ் மேபி ஒரு கேனில், 2 கேனில், 3 கேனில் எந்த கேனத்தில் ஒரு பேஸ் அமைக்கும் தெரியாது. ஸோ இந்த இடத்துல வந்து நெக்ஸ்ட் பேஸ்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எந்த வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு எந்த ஒரு பிளானும் இல்லை. இந்த இடத்துல வீக்லி டைம் ஃப்ரேமில் அனாலிசிஸ் பண்ணுறவரெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து எந்த ஒரு பிளானும் கிடையாது ப்ரெசென்ட். ஏன்னா அதுக்காட்டி நிறைய இப்போ சோஷியல் மீடியாலாம் பார்த்திங்கன்னா அகைன் வந்து புதிய உச்சத்தை தொடும், மீண்டும் வந்து ஒரு ரேலியில் இருக்குது, எவ்ரி டிப்பில் வந்து பை பண்ணுங்கள் அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம பார்க்க முடியுது நம்மளால். ஆனால் அந்த மாதிரி பிளைண்டாலாம் வந்து கண்ணை மூடிட்டு வர முடியாது. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நீங்கள் புல் பேக்கில் பார்த்தீங்கன்னா பை பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல பை பண்ணுங்கள் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து பை கன்சல்டேஷன் இதில் வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கேன். மேலே வந்து க்ளோசிங் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம பை சைடுக்கான எந்த ஒரு பிளானும் பண்ண முடியுமே தவிர நம்ம பாட்டம்லேருந்து நம்ம வந்து மூவ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். சரி, இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக சரி சார். இப்போ நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங்காக என்ன சார் பண்ணலாம்? ஓகே, சிம்பிள். இப்போ நான் சொன்னது தான் இன்ட்ராடே ட்ரேடிங்கில் கூட. இன்ட்ராடேயில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ப்ரைஸு கீழே சின்னதாக பேஸ் அமைச்சிட்டுருக்குல்ல, இந்த பேஸ் அமைக்க சொல்ல இதில் வந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். எப்படி ஷார்ட் சைடுக்கான பிளான் அப்படின்னா, இந்த பெரிய கேண்டலோட ரீடெஸ்ட்மெண்ட்டில் போகுது இல்லையா, அதாவது இந்த வீக்லி சார்ட் தான் இது. அந்த வீக்லி கேண்டில் நீங்கள் வந்து ஒரு புல் பேக்காக மேலே முயற்சி பண்ணி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்களே, மேபி இன்னொரு கொஞ்சம் ஒரு க்ரீன் கேண்டில் அமைக்க ட்ரை பண்ண விடுங்க. கொஞ்சம் அகைன் ஒரு புல் பேக், இந்த புல் பேக்கில் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி இதில் ஒரு பிரேக் டவுனுக்கான சான்ஸ் யூஸ் பண்ணி இந்த 24,000 அப்படின்ற டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு சப்போர்ட் ஜோனுக்குள்ள இந்த இடத்துல வந்து சப்போர்ட் ஜோன் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரும் இல்லையா. ஸோ அதனால் இந்த 24,000 அப்படின்ற ஒரு லெவலில் நீங்கள் டார்கெட்டாக வச்சு ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பொறுத்தவரையிலும் நான் சொல்கிறது. ஓகே, சரி. டைம் ஃப்ரேம் வந்து சின்னது பண்ணி அதையும் உங்களுக்கு க்ளீனாக எக்ஸ்பிரஷன் கொடுத்துறேன், என்ன மாதிரி ட்ரேட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே வந்து சப்போர்ட் லைனை வந்து பிரேக் டவுன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிடுது. எப்போது இந்த இடத்துல சப்போர்ட் லைனை பிரேக் டவுன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிடுது.
இப்போ ட்ரேட் ஆகிட்டு அகைன் வந்து ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி லெவலில் நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த மூர்த் ட்ரேடிங் அப்படின்றதுல இதில் உள்ள ட்ரெண்ட் லைனுக்கு மேலே வந்து க்ளோசிங் கொடுத்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு மேபி ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து லோயில் ஃபார்மேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பார்த்து நீங்கள் இந்த 24,050 24,000 இந்த வந்து டார்கெட்டை நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல கேப்பு ரீஃபில் ஆகிடும். நான் மேபி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ரீஃபில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குதா இல்லையா அப்படின்ட்டு இங்கிறது ஒரு பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த பிரேக் டவுனில் நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதாவது இந்த ட்ரெண்ட் லைனை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. ஏன்னா ப்ரைஸ் எங்கே திரும்ப மூவ் ஆகுதுன்னு தெரியாது. ஸோ ப்ரைஸ் இந்த எக்ஸாக்ட்லி இந்த ட்ரெண்ட் லைன் கிட்ட வந்து உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளான் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான ட்ரேட் எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது என்னோடய வியூஸை ஷார்ட் சைடுக்கான பிளானாக நிஃப்டி 50 சொல்கிறேன். நீங்கள் பை சைடு நீங்கள் ட்ராக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த 24,500 மேலே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு பார்த்தீங்களா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு தாண்டி மேலே க்ளோசிங் வச்சிருச்சுன்னா மட்டும்தான் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் புல் பேக்கில் வந்து ஒரு அப்சைடுக்கான ட்ரேடிங் எடுத்து முயற்சி பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பாயிண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸு ஏன்னா எங்கே நீங்கள் திரும்ப ரிவர்ஸ் கரெக்ஷன் வருதுன்னு தெரியாது. ப்ரைஸ் கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதனால் அப்சைடுக்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பெரிய டார்கெட் ஒன்றும் கிடையாது இப்போதைக்கு. ஆனால் ஷார்ட் சைட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,000 வந்து டார்கெட்டாக உங்களுக்கு அமையும். ஸோ அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் நோக்கி பயணிக்க சொல்ல உங்களுக்கு ஷார்ட் சைடு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கன்வீனியன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, இது வந்து நிஃப்டி 50 என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டிலையும் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூஸை ஷேர் பண்ணுறோம், கொஞ்சம் நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்லேருந்து வரலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் என்ன அங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் ஒன்றும் கிளியராக தெரியல. இந்த இடத்துல ஒரு ஹை க்ரியேட் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் லோ க்ரியேட் பண்ணி திரும்ப வந்து ஹையை கட் பண்ணி மேலே போச்சுன்னா ஓகே நம்ம வந்து அப்சைடுக்கு கன்சிடர் பண்ணி மேலே மூவ் பண்ணி ட்ரை பண்ணலாம். அந்த 52,500க்கு மேலே உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ஒரு அப்சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா இதில் புல் பேக் அப்படின்ற ஒரு விஷயம் தான் தெரியுது நமக்கு. அதாவது இந்த கேனில் மேலே ரிஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் இப்படி கனெக்ட் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ரெட் கலர் கேன்லேருந்து கீழே கட் ஆகிடுச்சுன்னா வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி நீங்கள் இந்த 50,000 அப்படின்ற லெவலில் நீங்கள் டார்கெட்டாக முயற்சி பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு செல் சைடுக்கான பிளான் எடுக்கலாம். அந்த ரிஜெக்ஷன் இந்த ரிஜெக்ஷன் வச்சு நான் சொல்கிறேன்னா சரி, இப்போது மார்க்கெட்டை நம்ம அப்படியே ஷார்ட் டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எந்த மாதிரி அங்கே வியூ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் உங்களுக்கு பிரேக் டவுனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதா அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ட்ரெண்ட் லைனை இப்படியே நீங்கள் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்க. ஓகே, ஸோ இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருந்ததுக்கப்புறமா இந்த ட்ரெண்ட் லைன் எப்போ உங்களுக்கு கட் ஆகுதோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் மெயின் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகுது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சா நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த 51,250 வந்து நீங்கள் ஃபஸ்ட் டார்கெட்டும் 51,000 வந்து ரெண்டாவது டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி இன்ட்ரடேக்காக நான் சொல்கிறேன் நான். அப்போ 2 டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வெளியே வரலாம். இது வந்து என்னுடைய ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான். அப்போ நீங்கள் பை சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது இங்கே மேபி இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் ஃபார்ம் வச்சிங்களேன். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கனெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ அகைன் பிரேக் அவுட் ஆகிறவரை நீங்கள் வந்து அப் சைடுக்கு வந்து பிளான் பண்ணலாம். ஆனால் பிரேக் அவுட் ஆகணும். அந்த ப்ரைஸ் இங்கே சஸ்டட் ஆகி நின்றுட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ரைஸ் வந்து பாட்டம் சைடில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணி மேலே ஸ்டாப் லாஸ் எங்கே கட் ஆகுது அங்கேயே நீங்கள் ஸ்விங் ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸை போட்டு ஷார்ட் பண்ணலாம். அகைன் பிரேக் அவுட் ஆகுதுன்னா அதனுடைய ப்ரீவியஸ் ஸ்விங் லோவை நீங்கள் அதாவது ஸ்டாப் லாஸ் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்கே பிரேக் அவுட் ஆகுது அப்படின்றப்போ நீங்கள் இந்த ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52,500 வந்து அப்சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆனால் ஏதாச்சும் ஒரு சைட் டைரெக்ஷன் கொடுங்க சார் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு தெரியாது. நம்ம எப்படி ஒரு சைட் டைரெக்ஷன் கொடுக்க முடியும்? இப்போ இந்த இதில் சப்போர்ட் எடுத்துட்டு அப்புறமா தான் வந்து டிசிஷன் எடுக்க முடியும். இன்னும் சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகுதான்னு பார்க்கணும், இல்லை சப்போர்ட் எடுக்குதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து டிசிஷன் எடுக்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்க்கலாம். ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஒத்து போகிறதுனால ரெண்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும்னு நம்புகிறோம். பார்க்கலாருங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு 10 லைன் ட்ராப் பண்ணி வச்சுருக்கேன். பார்க்கலாம் அது எந்த மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் எடுக்குதா இல்லையான்னு. ஏன்னா இந்த ஆல்மோஸ்ட் கேப் வந்து ரீஃபில் பண்ணியாச்சு. மேபி இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரும். அந்த டிஸ்டன்ஸ் கூட நீங்கள் கவர் பண்ண ட்ரை பண்ணலாம். அதாவது இந்த 23,900 அந்த ரேஞ்சு கிட்ட ப்ரைஸ் வரும். ஏன்னா இங்கேருந்து ஒரு 50-60 பாயிண்ட் கீழே வந்துச்சுன்னா அந்த சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் கிட்ட வந்து ஹையர் ஃபார்மேஷன் அகைன் வந்து மேலே போகும். இந்த சப்போர்ட் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது, இந்த லோ ஸ்டாப் லாஸ்லாம் போட்டிருப்பாங்க பாருங்கள்.
இந்த கேப் ரீஃபில் ஏரியா அதெல்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக இந்த 23,800 டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வந்து கீழே வரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஃபின் நிஃப்டியில் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறேன். நம்ம அப்படியே சென்செக்ஸையும் பார்த்துல நிறைய சென்செக்ஸ் நிஃப்டி மிட் கேப்பையும் சொல்லிவிடுங்க சார், அது லாஸ்ட் டைமே சொல்லலை அப்படின்னாங்க. பார்க்கலாம் அதையும் வந்து எந்த மாதிரி ஒரு வியூவில் பார்க்கலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். இதில் சென்செக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டவுன், ஆல்மோஸ்ட் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு இது கீழே தான் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம நீங்கள் லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா அங்கே வந்து ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஏன்னா இந்த லோ ஸ்டாப் லாஸ் இருக்கும், ரெண்டு ஸ்டாப் லாஸ் இருக்குது. 79,200 லெவலில் நீங்கள் டார்கெட்டாக ஏதாவது யூஸ் பண்ணலாம். அதாவது ப்ரைஸ் வந்து அங்கே லோ ஃபார்மேஷன் பண்ணலாம் ப்ளஸ் 200 EMA ரிஜெக்ஷன் இருக்கிறதுல. ஸோ உங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். நீங்கள் அப் சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லைனை கனெக்ட் பண்ணுங்கள். ஸோ கனெக்ட் பண்ணி வெயிட் பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து நீங்கள் ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ண முடியும். அதுவெல்லாம் அப் சைடு எதுவும் கிடையாது. இதுக்கு கீழே வந்து லோயர் சைடு நீங்கள் வந்து லோ ஃபார்மேஷனாக தான் பாருங்கள். இந்த மாதிரி லோ ஃபார்மேஷன் ஆச்சுன்னா நீங்கள் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சென்செக்ஸில் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிக்கிட்டேன். நிஃப்டி மிட் கேப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி மிட் கேப்பில் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி வச்சுங்க. பிரேக் டவுன் ஆகிறதுலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. அகைன் வந்து இந்த சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். நீங்கள் இங்கே ரிவர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் குவான்டிட்டி போட்டு இங்கே வந்து லோ ஃபார்மேஷனுக்காக வெயிட் பண்ணிங்கன்னா அகைன் வந்து இந்த சப்போர்ட் லைன் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இங்கேருந்து ஒரு ஷார்ட் சைடுக்கான பிளானிங் நீங்கள் பண்ணலாம். இந்த சப்போர்ட் ஓகே. இல்லை மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் தாண்டி மேலேயே உங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மேலேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா அப்பர் சைட் பிளான் என்ன எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுங்க வீக்லி சார்ட்டை பார்க்கலாம், ஒரு டைமு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்பர் சைடு வேணாம், கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்பர் சைடு மேபி அந்த அப்பர் சைட்லேருந்து கொஞ்சம் கரெக்ஷனுக்காக போகலாம். ஸோ அப்பர் சைடு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே ஒன்லி ஃபார் ஷார்ட் சைடு தான் ஃப்ரெண்ட்ஸ். நிஃப்டி மிட் கேப்பில் கூட ஷார்ட் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள். அப்பர் சைடு ப்ரெசென்ட் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.